இப்போ தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. தொங்கு சட்டசபைனா என்ன? அடுத்து என்ன நடக்கும்? விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு அடுத்த கட்ட நடைமுறைகள்லாம் என்னென்ன? இந்த மெஜாரிட்டி 118 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்பதான் முதல்வர் ஆக முடியும். அப்போ திமுகலேருந்து கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சு வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறாங்களா? இல்லைன்னா அதிமுக கூட்டணியா? இல்லைன்னா அதிமுகவே வந்து ஆதரவு கொடுக்க போறாங்களா? யார் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறா? எப்படி தனிப்பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 118 சீட்டுகளை விஜய் வந்து காட்ட போறாரு? அப்பதான் ஆட்சி அமைக்க முடியும்னு பல கேள்விகள் எல்லாம் இருக்கு. இது சம்பந்தமா தான் நம்ம விரிவா பேச போறோம். விஜய் அவர்கள் இப்போ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 108 சீட்டுகள், 108 சீட்டுகளை வின் பண்ணியிருக்கிறாரு. தனிப்பெரும்பான்மைக்கு 118 சீட்டுகள் அப்படிங்கிறது வேணும். அப்போ இன்னும் 10 சீட்டு சாலிடா விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது. ஆனா இந்த 108 அப்படிங்கிறத நம்ம வெற்றியுடைய கவுண்டா எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலும் தான் களமிறங்கிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறதுனால ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்திலையும் அவசியத்திலையும் இருக்கிறாரு. அப்போ 107 அப்படிங்கிறது தான் நம்ம கவுண்டை வந்து எடுத்துக்கணும். அந்த ஒரு தொகுதிங்கிறது இடைத்தேர்தல் நடந்து அங்க திரும்ப ஒரு எலெக்ஷன் நடந்து அங்க யார் வெற்றி பெறாங்களோ அந்த அது மீண்டும் தாவேகாவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். அது எந்த கூட்டணியோ யாரோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது போக போகுது. இப்போதைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு வெற்றி பெற்ற எண்ணிக்கை அப்படிங்கிறது 107 அப்படின்னு தான் கணக்கிடப்படும். இந்த 107 எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா தாவேகாவிலிருந்து ஒரு ஆள் சபாநாயகராக தேர்வு செய்யப்படணும். அப்படி சபாநாயகராக தேர்வு செய்யப்படுறவருடைய கவுண்ட் அப்படிங்கிறதோ அதுல கழிக்கப்படும். அப்போ 106 அப்படிங்கிற இடத்துக்கு வரும். அப்போ 106ன்னு இருந்துதான் இன்னும் 12 சீட்டுகள் அப்படிங்கிறது தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த 12 சீட்டுகளை தாவேக எப்படி பெறும், யாருக்கிட்ட இருந்து வாங்க போறாங்கிறது தான் தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகாக லயோலா கல்லூரிக்கு நேற்றே போயிட்டு அவருடைய வெற்றி சான்றிதழ் அப்படிங்கிறத பெற்றிருந்தாரு. தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே பனையூர் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எம்எல்ஏவாக போட்டிப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக பனையூருக்கு வரணும், உங்களுக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே இன்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடனான ஆலோசனை கூட்டத்தை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாரு. அப்போ இங்க ஆலோசனை கூட்டம் நடக்குது. இன்னும் தனிப்பெரும்பான்மைக்கு 12 சீட்டுகள் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது. இப்போ யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்? திமுக கூட்டணியிலேருந்து கிடைக்க போதா? அதிமுக வரப்போறாங்களா? அதிமுக கூட்டணியிலேருந்து இருக்கிறவங்க யார் வரப்போறாங்க? என்ன மாதிரியான கெஸ்ஸஸ்லாம் வந்து சுத்தி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல திமுக கூட்டணியில் யார் யார் எத்தனை சீட்டுகளை வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் வந்து 5 சீட்டுகளை வின் பண்ணியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2 சீட்டுகள் வின் பண்ணியிருக்காங்க. ஐயுஎம்எல் 2 சீட்டுகளை வின் பண்ணியிருக்கிறாங்க. விசிக 2 சீட்டுகளை வின் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக கூட்டணியில் இருந்தவங்க. மதிமுகவும் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் மதிமுக வெற்றி பெற்றதுங்கிறது உதய சூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால மதிமுகவே விருப்பப்பட்டாலும் தாவேகாவோட அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண முடியாது ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா உதயசூரியன் சின்னம்ங்கிறது திமுக உடையது. ஸோ மதிமுக வேட்பாளர்களாக இருந்தாலும் அவங்க திமுக அப்படிங்கிற கணக்குல தான் தேர்தல் ஆணையத்தால எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்போ திமுக கூட்டணியில் இருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் யார் யாருக்கு இருக்கு, போனா விருப்பப்பட்டா நாங்க போலாம்ப்பா அப்படிங்கிற ஆப்ஷன் யார் யாருக்கு இருக்குன்னா, காங்கிரஸ்க்கு இருக்கு, விசிகாவுக்கு இருக்கு, 2 கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு, மற்றும் ஐயுஎம்எலுக்கு இருக்கு, தேமுதிகவுக்கு இருக்கு. தேமுதிக அவங்களுடைய முரசு சின்னத்துல தான் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. தேமுதிகவுக்கு இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் என்ன முடிவு எடுப்பாங்க? மொத்தமாக காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், தேமுதிக 6 கட்சிகள். இந்த 6 கட்சிகள் வந்தா பெரும்பான்மை கிடைச்சிருமா விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு தேவை இல்லையா? காங்கிரஸ் கிட்ட 5 சீட்டுகள் இருக்கு, விசிக கிட்ட 2 சீட்டுகள் இருக்கு, 2 கம்யூனிஸ்டுகளும் சேர்த்து 4 சீட்டுகள், மொத்தமா 6 11 சீட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. அது இல்லாம ஐயுஎம்எல் சீட்டு 2 சீட்டுகள்ங்கிறப்ப 13, தேமுதிகவுடைய ஒரு சீட்டு 14 சீட் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருந்து இவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா கிடைச்சிரும். அப்ப 12 தான் தனிப்பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய 118க்கு தேவைப்படுது. அப்போ 14 பேர் வந்துட்டாங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியுமானா ஆட்சி அமைக்க முடியும். தாராளமாக விஜய் அவர்கள் முதல்வராகலாம். தாவேக ஆட்சியை பிடிச்சலாம். அது கூட்டணி ஆட்சியோ தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அப்படிங்கிறது உறுதியாகிடும். ஆனா இவங்க எல்லாரும் போவாங்களா 6 பேரும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வருது. இந்த 6 பேரில் தேமுதிக ஒரே ஒரு சீட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் தொகுதி, விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
தேமுதிக கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிட்ட வெற்றி சான்றிதழை பெற்று வந்த உடனே அவங்க கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க பதிலையும் சொல்லிட்டாங்க. என்ன பதில் அப்படின்னா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து அதே வெற்றி கூட்டணியில தான் நாங்க அதே கூட்டணியில தான் தொடருவோம். விஜய் அவர்கள் எங்க வீட்டு புள்ள, நான் எப்பவும் சொல்றதுதான், சிறு வயசுல இருந்தே அவங்க எங்களோட நெய்பர்ஸ், பக்கத்து வீடு தான். அந்த அளவுக்கு நான் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் விஜய்க்கு சொல்லிக்கிறேன். ஆனா எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் நாங்க தொடர்ந்து தொடருவோம் அப்படிங்கிறத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கேள்விக்குறிக்கு முற்றுப்புள்ளி வச்சு, கிடையாது நான் திமுக கூட்டணியில் தான் தொடர்றேன், நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னும் 13 சீட்டுகள் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்க போறாங்க? அடுத்த நம்ம ஐயுஎம்எல் பேசலாம். ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்கும் 2 சீட்டுகள் ஏனை சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டா போலாம். ஆனா இப்போது வரைக்கும் ஐயுஎம்எல் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு கருத்தும் வெளிப்படுத்தாத சூழல்ல ஐயுஎம்எல் நம்ம ஒரு கெஸ்ல வேணா வச்சுக்கலாம். போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிறதுல ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியில் ஐயுஎம்எல் ஒன்று. அதனால தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னன்னு அவங்க கேட்பாங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய எதிர் நிலைப்பாடு எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஐயுஎம்எல் போவாங்க. அதனால 50-50 தான் நம்ம வந்து ஐயுஎம்எல் வைக்க முடியும். அடுத்ததாக 2 கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோடங்கர் அவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே சொல்லியிருந்தாரு, ஒன்று நாங்கள் ஆளும் கட்சியாக இருப்போம் அல்லது 26க்கு பிறகு எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருந்தே சொல்லியிருந்தாரு. அப்போ ஆளுங்கட்சியாக இருப்போம்னு அவர் சொன்னதுக்கான அர்த்தம், திமுகவே வெற்றி பெற்றிருந்தாலும் நாங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கேட்போம், இல்லையா நாங்க வெளியில வந்துட்டு எதிர்கட்சியா இருந்ததா செயல்படுவோங்கிறதா அதுக்கான அர்த்தம். இப்போ தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறதுனால அவங்க ஆதரவு கொடுப்பாங்கிறத நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து ராகுல் காந்திக்கும் கார்கேவுக்கும் நான் தமிழ்நாடுடைய அரசியல் சூழல் குறித்து அறிக்கை கொடுத்திருக்கிறேன்னு நேத்தே வந்து ஜோடங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் நேத்தே விஜய் அவர்கள் கிட்ட வந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. விஜய் அவர்களோட என்ன பேசினேன் அப்படிங்கிறதையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பின் பண்ணி வச்சிருந்தார் அந்த ஒரு மெசேஜ். அப்போ காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது 90% இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ 5 சீட்டுகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் தரப்புல இருந்து தாவேக்காவுக்கு உறுதி அப்படிங்கிற நிலையில நம்ம வச்சுப்போம். ஒரு கெஸ்ல ஓகே 5 சீட்டுகள் போயிருச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ மீதி இருக்கக்கூடிய விசிக 2 கம்யூனிஸ்டுகள் மொத்தமாக 6 சீட். இது என்ன ஆகும்? இவங்க போனாதான் 6-5-11 சீட்டுகளாவது தாவேக்காவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிக்கணும். நாங்க வந்து இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், இது வந்து வெறும் தேர்தல் கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. சண்முகம் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர், இது வந்து நிலைப்பாட்டை வந்து விஜய் அவர்கள் தெரிவிக்கணும். எங்களுடைய தேர்தலுடைய நோக்கம் இதுல என்னவா இருந்ததுன்னா 26ல அதிமுக தலைமையிலான இந்த பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் செயல்பட்டோம். அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்களும் அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு. எங்களுடைய இலக்கு இந்த தேர்தலில் என்னவாக இருந்ததுன்னா பாஜக எதிர்ப்புங்கிறது தான் இருந்தது. அதிமுக தலைமையிலான பாஜக, பாசிசம், சனாதனம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறது தான் நாங்க முதல் இலக்காக வைத்து செயல்பட்டோம். அதை நான் வெற்றி இலக்காக முடிச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களை நாங்க வந்து இதுல எதிராவோ இலக்காகவோ வைக்கல அப்படிங்கிறதையும் தன்னுடைய அறிக்கையில திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க 2 பேரும் சொல்லாத ஒரு கருத்து, அதாவது தாவேக்காவுக்கு கிரீன் சிக்னலை வெளிப்படையாக காட்டாத கம்யூனிஸ்டுகள் செய்யாததை விசிக ஒரு வகையில செஞ்சிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த வகையில வந்து விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் கிரீன் சிக்னல் காட்டினதா நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சொன்ன விஷயம்ங்கிறது விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே கூட்டணி ஆட்சி வேணும் தமிழ்நாட்டில்னு சொன்ன ஒரு கட்சி இப்போ தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது வந்துட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சிங்கிறது இங்கே உறுதியாகுது. முன்பே தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டதுனால மக்கள் நான் சொன்னதை இப்போது வழிமொழிந்திருக்கிறார்கள்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை மக்கள் வழங்காதது நுட்பமான ஒரு அரசியல் அப்படின்னு அதை வரவேற்கத்தக்க வகையில தான் அவருடைய இந்த கருத்தை புரிஞ்சுக்கணும். கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவதை தேர்தல் முடிவு உணர்த்துகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிறத மக்களே வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறத அந்த தேர்தல் முடிவு சொல்லுதுங்கிறப்போ நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு எங்களுடைய விருப்பமும் அதுதான், நாங்க தான் வழிமொழிந்தோம், அப்போ மக்களும் அதை தான் விரும்புறாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு அதுல ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விசிக கணித்தபடியே இப்போது சட்டமன்றம் தொங்கு சட்ட
சட்டசபையாக உருவாகி இருக்கிறது. அவர் அதை கணித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னா 2026 இந்த தேர்தலிலேயே காட்டுமன்னார் கோயில் சட்டப்பேரவை தொகுதியில தான் முன்பே போட்டியிட போறதாக முடிவெடுத்தாரு. அதற்கு பின்பாக அந்த முடிவிலிருந்து திருமாவளவன் அவர்கள் பின்வாங்கினார். அப்பவே காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட விஷயங்களுக்கு நேரடியான பதில்கள் இல்லை அப்படின்னாலும் அதற்கு பிறகாக வந்து ஜோதிமணி அவர்களை வேட்பாளராக நிறுத்தினார். அவர் இப்போ காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும் வெற்றி பெற்றார். ஆனால் இப்போ சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது தமிழக அரசியல் 2026க்கு பிறகு தலைகீழாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தான் இப்போ குறிப்பிடுறாரு. விசிக கணித்தபடியே தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது. ஒருவேளை அவர் அப்படி கணிச்சிருக்கலாம், தொங்கு சட்டசபை வரும், நம்ம ஒருவேளை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தோம்னா கூட்டணி ஆட்சியில் முக்கியமான பதவி, அது துணை முதல்வராக கூட இருக்கலாம், துணை முதல்வர் பதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் கூட காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டிருக்கலாம். அதுதான் இப்ப அவர் சொல்றாரோ அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களில் 108 இடங்களை தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. இன்னைக்கு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க எங்க கூட்டணியில இடதுசாரிகளோட தான் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதே மாதிரி இனி எந்த முடிவு எடுத்தாலும் இடதுசாரிகளுடன் சேர்ந்துதான் எங்களுடைய முடிவு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லியிருக்கு. அப்ப வெளிப்படையாக நாங்கள் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லல. விஜய் அவர்களுக்கு நாங்க போகல அப்படின்னு மறுக்கவும் இல்லை. எந்த முடிவாக இருந்தாலும் நாங்க யோசிச்சு 2 கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடன் சேர்ந்து தான் இடதுசாரிகளோட முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவருக்கு ஒரு யோசனை இருக்கு, தாவேக கூட்டணி பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலும் யோசனையிலையும் திருமாவளவன் அவர்கள் இருக்காருங்கிறது அவருடைய கருத்துக்களின் வாயிலாகத்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ திருமாவளவன் அவர்கள் தனிப்படையாக முடிவெடுக்கலாம். ஏன்னா அவரு ஒரு தனியான கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் முடிவெடுத்தா இன்றைய கூட தாவேக கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் கம்யூனிஸ்ட் 2 பார்ட்டிகளும் அப்படி கிடையாது. அவங்க செயற்குழு கூட்டத்தை கூட்டணும், அங்க நிர்வாகிகள் மத்தியில இந்த விஷயங்களை பேசணும், உரையாடணும். அதுக்கு அங்க வந்து பெரும்பான்மையான ஆதரவுங்கிறது யாருக்கு இருக்கு, விஜய் பக்கம் போகலான்னு சொல்றாங்களா இல்லைன்னா திமுக கூட்டணியிலேயே தொடரலான்னு சொல்றாங்களாங்கிறத பொறுத்து தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படிங்கிறது முடிவு எடுக்க முடியும். அதுக்கு பிறகுதான் இவங்களால எதா இருந்தாலும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கே அவங்க அந்த மெசேஜை கன்வே பண்ண முடியும். இதுக்கிடையில இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து 7ஆம் தேதி மத்திய அரசை எதிர்த்து ஒரு போராட்டத்தையும் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு, அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டம் எதையாவது ஒன்றுத்த ஒருவேளை ஆதரவு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தாவேக தலைவர் விஜய் கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அவர் ஓகேன்னு சொன்னாதான் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம திமுக கூட்டணிக்கு வைக்கக்கூடிய விஷயங்கள். காங்கிரஸ், விசிக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தாலும் நம்மளுக்கான கவுண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 6 முதல் 6, 5, 11 தான் வருது. ஐயுஎம்எல் வந்தால் மட்டும்தான் 13. இப்படி 5 கட்சிகளும் வந்தாதான் விஜயால ஆட்சி அமைக்க முடியும். அது திமுக கூட்டணியிலிருந்து மொத்தமாக 5 கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கணும். 13 சீட்டு வந்தா அவர்கிட்ட இருக்கக்கூடிய 106 சீட்டுல இருந்து பெரும்பான்மை கிடைக்கும், ஆட்சி அமைக்கலாம். ஆனா வருவாங்களா 5 பேரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது அப்படியே திமுக கூட்டணிக்கு. அப்படியே அதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா அதிமுக வந்து அவங்க தனியாக கட்சியாக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வெற்றிங்கிறது 47 சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாமக 4 சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அமமுக 1 மற்றும் பாஜக 1. அப்போ அதிமுக இல்லாத கூட்டணி கட்சிகளை மட்டும் ஆதரவு கேட்கிறாரு அப்படின்னா விஜய்க்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் 10 தேவைப்படுது. ஆனா 10 அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்ல, கூட்டணி கிட்ட இல்ல. ஏன்னா பாமக கிட்ட 4 தான் இருக்கு, பாஜக கிட்ட 1 இருக்கு, அமமுக கிட்ட 1 இருக்கு. மொத்தமே 6 தான் வந்து கூட்டணி கட்சிகள் கிட்டயே இருக்கு. விஜய் பாஜக கிட்ட கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா கொள்கை எதிரியாக தன்னுடைய அரசியல்ல வந்து கொள்கை எதிரியா முன்னிறுத்தி இருக்கிறது பாஜகங்கிறப்போ அதையும் கழிச்சிட்டோம்னா மொத்தமே 5 சீட்டு தான் அதிமுக கூட்டணியில இருக்கு. அப்போ பாமக கிட்டையும் சரி அமமுக கிட்டையும் சரி அவங்க 2 பேரும் வந்தாலுமே விஜய் அவர்களுக்கு யூஸ் அப்படிங்கிறது கிடையாது. இங்க கொஞ்சம் எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாமகவும் அமமுக 5, காங்கிரஸ் 5, அது இல்லாமல் விசிக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்தா போதுமானு பாமக இருக்கக்கூடிய இடத்திற்கு விசிக வராது. அது நமக்கு தெரியும். ஏன்னா கூட்டணிக்குமே வந்து திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா நாங்கள் நிச்சயமாக இருக்க மாட்டோம். இதுக்கு மேல அது வந்து திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முடிவுன்னு 2026 தேர்தல் அப்பே சொல்லியிருந்தாரு. ஏன்னா ராமதாஸ் அவர்களை வந்து திமுக கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு பல முயற்சிகள் வந்து அமைச்சர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டது. ஆனா திருமாவளவன் அவர்களுடைய ஒற்றை உறுதியான முடிவின் காரணமாகத்தான் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியல. அப்போ விஜய் அவர்களுக்கு இப்ப ஆதரவு கொடுக்கணும்னாலும் பாமக இருக்கக்கூடிய
இடத்திற்கு விசிக வராது. அப்போ பாமக, காங்கிரஸ் இரண்டு கம்யூனிஸ்டும் விசிக இல்லாம வரமாட்டாங்க. அப்போ வெறும் பாமக, காங்கிரஸை வச்சு பெரும்பான்மை கிடைக்குமானா அதுவும் விஜய் அவர்களுக்கு கிடைக்காது. அப்ப அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கு? அடுத்ததாக அதிமுக தான் இருக்கு. முழு அதிமுகவும் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அது குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. நாளைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையில ஆலோசனை கூட்டத்தை வந்து எம்ஜிஆர் மாளிகையில நடக்க இருக்கு. அங்கதான் வந்து அவங்க இது சம்பந்தமாலாம் ஆலோசிக்க போறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, நம்ம எந்த மாதிரி அரசியலை எதிர்கொள்ள போறோம், அடுத்த 5 ஆண்டு காலம் எப்படி இருக்க போது எல்லாத்தையும் ஆலோசிக்க போறாங்க. இதுல என்ன சொல்லுதுன்னா நாளைக்கு ஆலோசனை கூட்டமே வந்து இதற்காகத்தான் கூட்டப்படுதுன்னு ஒரு சில தகவல்கள் செய்திகள் மூலமாகலாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனா அதற்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்பவே கம்மி தான், நம்ம முன்பே சொன்ன மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா அதிமுக ஒருவேளை ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்குறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு தாவேக்கு ரொம்ப உறுதிப்பாடோட இருந்த காரணத்தினால தான் தேர்தலுக்கு முன்பே அதிமுக தாவேக்க கூட்டணி அப்படிங்கிறது அமையல. ஏன்னா 2 பேரும் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்ங்கிறதுல அதிமுகவும் இறங்கி வரல, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல அவங்களும் மாற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்லி இறங்கி வரல. அதனாலதான் இந்த 2 கூட்டணியும் வந்து 26 தேர்தலுக்கு முன்பே அமையாததற்கான காரணம். அப்போ தனிப்பெரும்பான்மை கிடைக்கலங்கிறதுனால அதிமுக சப்போர்ட் பண்றாங்கன்னா துணை முதல்வரை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது, கண்டிப்பாக ஏத்துக்க மாட்டாரு. அப்போ கூட்டணி ஆட்சியே வேணாம், வெளியில இருந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் திமுகவுக்கு கொடுத்த மாதிரி வெளியில இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்களே ஆட்சியை நடத்துங்க 5 வருஷம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுப்பாரா அப்படின்னு கேட்டா அதுவும் பெரிய கேள்விதான். அதற்கும் வந்து சாத்தியக்கூறுகள்ங்கிறது கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல்களை எப்படி சந்திப்பாங்க? அதிமுக திமுக அப்படின்னு நாங்க 2 பேர் தான்ப்பா தமிழ்நாட்டிலேயே அப்படின்னு இருதுருவ அரசியல் இருந்ததை தாவேகாவுக்கு போய் ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு கட்சியாக மாறிட்டாங்கன்னா அந்த ஒரு இடத்தை அதிமுக நிச்சயமாக இழக்கும். அது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரையில முன் வச்ச மாதிரி இனி தமிழக அரசியல் களம் தாவேக விசஸ் திமுகனே மாறிடும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே வழி எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு முடிவா தான் ஆதரவு கொடுக்கறது வந்து அமையும். அதனால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முடிவு எடுப்பாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து சில மூவ் பண்ணுவாங்க, இதுல அதிமுக சம்மதிக்க வைப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதுலாம் நம்மளால யூகிக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு வந்து செவி மடுப்பாரு, இறங்கி போவார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 24 தேர்தலிலேயே பாஜக கூட்டணியை விட்டு தனித்து ஒரு முடிவு எடுத்த ஒரு தலைவர் தான். அப்போ அதிமுக திமுக இவங்க 2 பேரும் அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றதை சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட் மற்றும் IUML இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா மொத்தமாக 13 சீட் அப்படிங்கிறது கிடைக்குது. விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மையும் கிடைச்சிரும். அதற்கு பிறகாக அவரால் ஆட்சி அமைக்க முடியும். எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? ஹங் அசம்பிளி வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு கேள்வி இருக்கும். கவர்னர் அவர்களுக்கு விஜய் அவர்கள் இப்பொழுதே கடிதம் எழுதிட்டாரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்க சொல்லி கடிதம் எழுதப்பட்டுருச்சு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து. ராஜினாமா கடிதம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்தும் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதிட்டாரு. அப்போ இங்க இருந்து அழைப்பும் கடிதமும் எழுதப்பட்டுருச்சு, இங்க இருந்து ராஜினாமா கடிதமும் போயிடுச்சு. இப்போ தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவிற்கு ஆளுநர் கிட்ட இருந்து வந்து அழைப்பு வரும், அவங்க போவாங்க. அங்க வந்து என்ன நடக்கும்னா தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணும், ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும். தனிப்பெரும்பான்மையை நிரூபிச்சா ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் அமைச்சர்கள் உள்ளிட்ட முதல்வருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்படி தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா கால அவகாசம் கொடுக்க முடியும். எவ்வளவு நாள் கால அவகாசம் கொடுப்பாங்க அப்படின்னா 7லிருந்து 14 நாட்கள், அதிகபட்சம் 2 வார காலம் வந்து கால அவகாசம் அப்படிங்கிறது தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு தாவேகாவுக்கு கொடுக்கப்படும். அந்த 14 நாட்களுக்குள்ள விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான தனிப்பெரும்பான்மையான 118 தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். நிரூபிச்சா விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேகாவுக்கு ஆளுநர் வந்து அனுமதி கொடுப்பார். அப்படி இல்லை தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பரிந்துரைக்கப்படும். அதற்கு பிறகாக நேரடியாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும். அமல்படுத்தப்பட்டு 6 மாதத்திற்குள்ளாக மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல்ங்கிறது நடக்கும். அப்போ மீண்டும் எல்லா கட்சிகளும் களத்தில் இறங்கி தனிப்பெரும்பான்மையோட மீண்டும் எந்த ஒரு கட்சி வந்து இடத்தை பிடிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இதுதான் ஒரு ப்ராசஸ். ஒரு 14 நாட்களுக்குள்ள இதெல்லாம் முழுசா முடியணும். ஒன்று விஜய் அவர்கள் தன்னுடைய தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணும் 118ன்னு. அந்த 118 அப்படிங்கிறது வந்து அந்த லைன்ல நிற்கிறதே வந்து
ஒரு அன்சேஃப் அப்படின்னு தான் சொல்லணும். 120க்கு மேல அட்லீஸ்ட் 123லேருந்து 25 இடங்கள் இருந்தால் தான் 5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஒரு ஆட்சி வந்து ஒரு கட்சி ஆட்சியை நடத்த முடியும். கரெக்டாக 118 அப்படிங்கிற லைன்ல மட்டும் நின்னா அது விஜய் அவர்களுக்கும் சரி தாவேக்காவுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு சூழல் கிடையாது. அதை தாண்டி நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. அது விஜய் அவர்கள் எப்படி நிரூபிக்க போறாரு, நிரூபிச்சு இப்பவே இந்த வெற்றியை வைத்தே 5 ஆண்டு காலத்தை வந்து முழுமையாக ஆட்சி நடத்திட போறாரா, இல்ல அப்படின்னா சிலர் 6 மாதத்திற்குள்ளேயே வந்து ஒரு சிலரால ஆட்சி கலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி அமைந்து தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழல்ல மீண்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.